கோழி எப்படி வாங்கணுங்கிற ரகசியத்தை உடைக்கிறோம். எனக்கு 2 கிலோ சிக்கனை வெட்டுங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். பிரியாணிக்கு கோழி எப்படி வாங்கணும்னு தெரியறதில்ல. பண்ண கோழி எது ஒரிஜினல் தெரியாம வாங்கிட்டு இருக்காங்க. Hi guys, welcome to I'm Sambad and சிவகண்ணன். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சிக்கன் ஷாப். நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு, சொந்தமாக சிக்கன் கடையும் இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி சமையலுக்கு எப்படி நம்ம கோழி வாங்குறது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம எப்போவுமே பிராய்லர் கோழி பிரியாணிக்கு நம்ம வாங்கும்போது 1 கிலோ 800 கிராம் 1 கிலோ 700 கிராம் நம்மளுக்கு கறி வரணும். ஒரு கோழியை உரிச்சு எடுத்தா அதுதான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதை உரிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 கிராம் வேஸ்டேஜ் போகும். இப்போ கோழியை பிடிச்சி பார்த்துருவோம். அப்துல் முருகி கடைக்கா அப்துல் ரஷீத் கிட்டத்தட்ட நம்ம கடையில் ஒரு 1.5 வருஷமாக வேலை பார்க்குறாரு. இவருக்கு வேலையை கோழியை ஹலால் பண்ணுறது தான். தோ முருகி கட்டும். இந்த கோழியை ஹலால் பண்ணுறது அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி கோழியை பிடிச்சிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு கோழியை கழுத்தோட நரம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் வெட்டுவாங்க. கோழியை துண்ணை வெட்ட மாட்டாங்க 1. 2வது கோழியை இப்படி முறுக்க மாட்டாங்க 2. அதோட ரத்தம் முழுமையாக வெளியில் போயிடும். இதுதான் கோழியை ஹலால் பண்ணுற முறை. ஹலால் அப்படின்னா ஒரு உயிரை வலிக்காமல் கொள்வது தான் ஹலாலுக்கு உண்டான அர்த்தம். கோழி இன்றைக்கி 2 கோழி நான் உரிச்சிருக்கேன். இந்த 2 கோழியை வச்சு தான் நம்ம எந்த விதமான பிரியாணிக்கு கட் பண்ணணும், இந்த கோழியை எப்படி நம்ம போன்லெஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேர் நம்ம கோழி வாங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈரல் போடுங்க, குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க, என் குழந்தை வந்து ஈரல் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோழியோட மாவீரலுங்க, இது வந்து கோழியோட கல்லீரல். குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாவீரல் தான் நிறைய வாங்கி தருவோம். ஆனால் அது ஆட்டு ஈரல் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கோழி ஈரல் வந்து குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி நம்ம கொடுக்கக்கூடாது. ஜாஸ்தி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் வாமிட்டு வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மதப்பாக இருப்பாங்க. இதுதான் காரணம். ஆட்டு ஈரல் வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னொரு விஷயம் நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாவீரல் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கல்லீரல் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ என் கையில் இருக்கிற கோழி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த 2 கோழியை நாங்கள் உரிச்சிருக்கோம். இந்த கோழியோட கலர் மட்டும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு. லேசாக செவந்த கலரும் வெள்ளை கலரும், அப்படியே ஒரு கோழி வெளுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம கோழி வெளியில் வாங்கும்போது சிகப்பு கலரில் இருக்கும். நம்ம மட்டன் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த கலரில் கோழியாக இருக்கும். தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி எல்லாமே கூண்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி நிறையா இந்த கூண்டுக்குள்ளே ஒரு 20 கோழி தான் வைக்க முடியும்னா, ஆனால் ஒரு 30 கோழி 40 கோழி வச்சுருவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா, கோழியும் அமுங்கி செத்துரும். அந்த கோழியை உரித்து சில டைம் விற்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. கோழி எப்படி ரெட் கலராக இருந்தால் வாங்கக்கூடாதோ அதே மாதிரி கோழி சில டைம் வந்து, இது கோழியோட ரெக்கப்பகுதி சில டைம் க்ரீனாக இருக்கும், இல்லைன்னா இந்த கழுத்துக்கிட்ட க்ரீனாக இருக்கும், இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல க்ரீனாக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த கோழியோட முட்டிக்கிட்ட வந்து க்ரீன் கலரில் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த செஸ்ட்டுக்கிட்ட வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த கோழியும் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி வந்து இன்னொரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரும். அப்போ ஒரு கோழி இன்னொரு கோழியும் அப்படியே உரசி அந்த கோழிக்கு காயமாகி அந்த கலரே மாறி போயிடும். அந்த மாதிரி கறி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆயிரும். இல்லைன்னா எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை அப்படின்றாங்க இல்லையா, அதோட காரணம் எதனால தான். அதுவும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கோழியை பற்றி டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சிவகண்ணன் எப்படி பிராய்லர் கோழியை பற்றி சொன்னா அப்படி அவேர்னஸ்க்காக, அதே மாதிரி பண்ணக்கோழி எது ஒரிஜினல் தெரியாமல் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி பண்ணக்கோழி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழியோட மூக்கை பார்த்தீங்கன்னா வெட்டியிருப்பாங்க. இது எதுக்கு வெட்டியிருக்காங்கன்னா, கோழி வந்து கூண்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கோழி இன்னொரு கோழி கொத்திக்கு, அது கொத்தக்கூடாதுங்கிறக்காகவே இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது பண்ணக்கோழி. அதே மூக்கு பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருந்ததுன்னா அது நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. பண்ணக்கோழி அப்புறம் எதுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. நம்ம விற்கிறது என்னென்னா, நாட்டுக்கோழியில் பண்ணக்கோழி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். அதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கமும் கூட. இது இல்லாமல் ஒரிஜினலாக அது பண்ணக்கோழியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கோழியை நம்ம போன்லெஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த போன்லெஸ்லேயும் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். எது எப்படி போன்லெஸ் பண்ணுறது, எது என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம முழு கோழியை உரிச்சு எடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த ரெக்கை கிட்ட வெட்டணும். இந்த ரெக்கை கிட்ட வெட்டிட்டோம்னா கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நம்ம இப்படி உரிச்சு எடுக்கணுங்க. இதை உரிச்சு எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஃபுல்லாக எலும்பு தான் இருக்குது, இந்த இடத்துல எலும்பு இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மட்டும் கறி இருக்கும். அதுக்கு லைட்டாக இப்படி 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்படி உருவி எடுத்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். சேம் அதே மாதிரி தான் இதுவும்.
இப்போது நான் செஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ இந்த தொடைப்பகுதி இருக்கு இல்லையா, கோழியை வந்து என்ன பண்ணோம்னா இப்படி 2 சைடும் இப்படி அமுக்கி எடுத்துக்கணும். இப்படி அமுக்கும்போது இந்த எலும்பு வந்து நம்மளுக்கு வெளியில் வரணும். இப்போ கரெக்டாக இந்த ஜாயிண்டில் கட் பண்ணி ஒரு தொடை எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஜாயிண்டில் இதை கட் பண்ணி இது ஒரு தொடை எடுத்தாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது பாருங்கள், கறியே இருக்காது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை என்ன பண்ணுவோம், நாங்கள் போன்லெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற எலும்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹோட்டலில் நம்ம சிக்கன் குருமாவுக்கு, இல்லைனா பரோட்டாவுக்கு, சால்னாவுக்கு, இல்லைனா சிக்கன் சூப்புக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த எலும்பு ரொம்ப பயன்படுத்துவோம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கோழியோட செஸ்ட்டு. இது நான் சொன்ன இடையில நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா இந்த கோழியோட செஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே ஹார்ட் ஆயிரும். சம்டைம் நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நாராக வருது, இல்லை சக்கையாக வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் இதுதான். பெரிய கோழி ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் வந்துடும். சின்ன கோழியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோழியோட செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது. இது பெரிய கோழியாக இருந்தாலும் சின்ன கோழியாக இருந்தாலும் எப்போவுமே இது சாஃப்டாக தான் இருக்கும். இது நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சமையலுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம், நம்ம இந்த லெக் பீஸில் போன்லெஸ் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் கறி ஜாஸ்தி வராது, அதனால் இதை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதை எப்படி போன்லெஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அவ்வளோதான். இந்த சைடில் அறுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம போன்லெஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து எலும்பு. இல்லை நான் சொன்னேன் இல்லையா, கறி ஜாஸ்தி வராது, எலும்பு ஜாஸ்தியாக வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் இதை மேக்ஸிமம் யாரும் போன்லெஸ் பண்ணுறதில்ல. ஆனால் போன்லெஸ் பண்ணி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த செஸ்ட்டை விட இது ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஜி, எனக்கு ஒரு 2 கிலோ சிக்கனை வெட்டுங்க. 2 கிலோ சிக்கனா? ஆமாம், நல்லா போன்லெஸ்ஸாக வெட்டுங்க. 2 கிலோ சிக்கன் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க சம்பத்கான்? இத்தனை நாளாக கூடயே இருந்துட்டு கேட்குறீங்களே, ஒருத்தனுக்கு மட்டும் தான் கேட்குறேன். பார்த்துங்க, ஒரு ஆளுக்கு 2 கிலோ சிக்கனு. பசிக்காதா? இப்போ போன்லெஸ் நான் வெட்டுற சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 போன்லெஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா ரெஸ்டாரண்ட்லலாம், அதுக்கு வந்து இந்த சைஸ் தான் நாங்கள் போடுவோம் நம்மளோட ரெஸ்டாரண்ட்லலாம். ஜி சொல்லுங்கள் சம்பத்கான். கோழி போன்லெஸ் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த கோழியை பிரியாணி கட்டிங் போடுங்களேன். பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. நிறைய பேருக்கு பிரியாணிக்கு கோழி எப்படி வாங்கணும்னு தெரியறதில்ல. அதையும் நாங்கள் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். நம்ம மக்கள் இந்த குழம்புக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பிரியாணிக்கெல்லாம். அது ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. பிரியாணி அப்படின்னாவே கிட்டத்தட்ட 80 கிராம் சைஸ், இதுதான் ஸ்டார்டிங் சைஸு. 80 கிராமுக்கு கீழே நம்ம பிரியாணிக்கு பீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி கிண்டும் போது அந்த பீஸ் எல்லாம் உடஞ்சி பிரியாணியை கலந்துரும். பீஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்காது. 80 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம பிரியாணி பீஸ் கட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோழியை கரெக்டாக இப்படி 2ஆக கட் பண்ணுவாங்க. சக்கையாக வர்றது இந்த செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய கறி இருக்கு இல்லையா, இதனால தான் வரும். அதனால் மேக்ஸிமம் பிரியாணிக்கு அப்படின்னா இந்த பீஸ் வாங்க வேண்டாம். இது மட்டும் நீங்கள் பிரியாணிக்கு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நடுவில் நம்ம வெட்டுறோங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 180 கிராம்லேருந்து 200 கிராம் நம்மளுக்கு சைஸ் வரும். இந்த லெக் பீஸ் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150லேருந்து 180 கிராம் சைஸ் வரும். இதுதான் பிரியாணியோட அளவு. இது வந்து பாட்டம் பீஸ் அப்படின்னுவோம். இப்படி நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். இந்த சைஸ், அதாவது இந்த லெக் பீஸையும் லெக் பீஸுக்கு பக்கத்தில் உள்ள சைஸையும் பார்த்துக்குங்க. இந்த சைஸ் தான் நம்ம பிரியாணிக்கு போடணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ இந்த செஸ்ட் பீஸில் உள்ள பீஸை நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ண முடியாதா, நான் யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, சொல்லித்தரேன். இப்போ இந்த செஸ்ட் பீஸை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேலே உள்ள செஸ்ட் இருக்கு இல்லையா, போன்லெஸ்ஸுக்கு நான் எப்படி உரிச்சு எடுத்தனோ அந்த மாதிரி உரிக்காமல் இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கணும். இப்போ 2 செஸ்ட்டையும் நான் செதுக்கி எடுத்துட்டேன். இது வந்து பிரியாணிக்கு போடக்கூடாது. இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இந்த கழுத்து பீஸும் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடாது. இப்போ இந்த பீஸை வேணால் நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி நம்ம சாப்பிடும்போது சக்கையாக நம்மளுக்கு வராது. சிக்கன் லாலிபாப் அதுவும் எப்படின்னு நான் காமிக்கிறேன். சிக்கன் வாங்கும்போது ரெக்க பீஸ் இருக்கும், அதை நம்ம இப்படி வெட்டிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் ரெக்கையை நம்ம வெட்டும்போது கொஞ்சம் கறி விட்டு நம்ம வெட்டணும், ரொம்ப இப்படி ஒட்டி வெட்டிடக்கூடாது. அதுக்கப்புறம்
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கும்போது கடைக்காரர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொத்தி விடணும் சிக்கனை லைட்டாக. அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கி வரும். அப்படி கடைக்காரர் கொத்தலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கிங்க. சிக்கன் லாலிபாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதை எப்படி சமைக்கணுன்றது நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சிவக்கண்ணன் பிராய்லர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோழிகளில் தான் எடுத்திருப்போம். ஒரு கோழியை எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களே எங்களோட கோழி கடையிலேயே நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம். என்ன சம்பதுக்கான்? சரி ஓகே ஜி, அதெல்லாம் போட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுங்க. நைட் ஏதாவது போய் ரெடி பண்ணுவோம். பேக் பண்ணிடலாம், வீட்டுக்கு எடுத்து போயிருங்க. ஆமாம், அப்படியே பேக் பண்ணுங்கள்.